Greetings and welcome to this class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன டாபிக் எலக்ட்ரானிக் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ். நம்ம டெய்லி ஹெல்த் டீட்டெயில்ஸை ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம அளந்து ஆப் வழியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ். Pre-listening activity. Are you in a favor of the use of fitness trackers? நீங்கள் இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸை பற்றி அறிஞ்சிருக்கிறீங்களா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, யூஸ் பண்ணுறீங்களா? நேம் a few fitness trackers that you are familiar with. உனக்கு ஏதாவது ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் பற்றி கம்பெனி நேம் தெரியுமா, அதை பற்றி யூசேஜ் தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. Fill in the first two columns of the table according to the instructions. Then read the text and fill in the third column. ஏற்கனவே ஒரு 2 காலம் இருக்குது. நியூ, வுட் லைக் டு நோ. இது ரெண்டையும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னால் இந்த பேசேஜை வாசித்த பிறகு ஹேவ் நோன், ஸோ இதை பற்றி என்ன மேம்பாலான காரியங்களை நீ அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நீ அதை எழுதணும். த ஆரிஜின் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ். ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் ஆர் டிவைசஸ் தட் ஆர் யூஸ்ட் பை பீப்புள் டு கீப் ட்ராக் ஆஃப் வேரியஸ் பாடி பேராமீட்டர்ஸ் லைக் பல்ஸ், ஸ்டெப் டிடெக்ஷன், ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, blood oxygenation, body temperature and such others. ஸோ இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் மூலமாக நம்ம பல்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டெப்பு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்கிறோம், எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எப்படி கூடுது குறையுது, பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் என்ன, பாடி டெம்பரேச்சர் என்ன, இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக நினச்சலாம், கண்டுபிடிக்கலாம். தெர் ஆர் வியரபிள் as well as non-wearable trackers. சிலது நம்ம கையில் காலில் மாட்டிக்கிட முடியும், சிலது நம்ம மாட்ட முடியாது, நம்மளுக்கு தனியாக இருக்கும், நம்மளை விட்டு தனியாக இருக்கும். They are aided by the wireless heart rate monitors in the polar watches of the 1980s. ஸோ 1980s வாட்சஸ் வந்துச்சு, அதை வச்சு நம்ம என்னென்னா வயர்லெஸ் மூலமாக ஹார்ட் ரேட் என்னலாம் கண்டுபிடிக்கலாம். லேட்டர் மொபைல் ஃபோன்ஸ் incorporated 3D accelerometers which measure movement and vibration in a 3-dimensional space. ஸோ ஆரம்பத்தில் இது வாட்சஸில் இருந்துச்சு. இப்போ என்ன சொன்னாங்கன்னா நம்ம 3D ஆக்சிலரோமீட்டருங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம மொபைல் ஃபோன்லேயே வச்சுருக்கிறோம். ஸோ இது 3 டைமென்ஷன்லையும் இது எப்படி நம்ம இயங்குகிறோம், எந்த டைரக்ஷனில் போகிறோம் எல்லாமே அது காட்டிடும். ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் ஆல்சோ ட்ராக் ஸ்லீப் யூஸிங் எ ப்ராசஸ் நேம்ட் ஆக்டிகிராஃபி. நம்ம தூங்கும்போது வாட்ச் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கையில் கட்டியிருந்தோன்னா அந்த வாட்ச் நம்மளுடைய மூமெண்ட்ஸ் என்னச்சுன்னா அது ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் கொடுக்கும். பாருங்கள், நம்ம கையை காலை அசைக்காமல் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்தில் போகிறோம், எப்போ நம்ம உருண்டு படுக்கிறோம், எப்போ நம்ம முழிக்கிறோம், எல்லாமே இந்த வாட்ச் சென்சார் மூலமாக அளந்துடும். ஸோ நம்ம அசையாமல் நல்லா தூங்கணுன்னா அந்த கிராஃப் பார்த்திங்கன்னா கீழே உள்ள படம் ப்ளூ கலரில் உள்ளது நல்ல டெப்த்து, நல்ல ஆழமாக போன மாதிரி தெரியுது அந்த பிக்சர். ஸோ ஆழ்ந்த தூக்கம் எப்படி, லேசான தூக்கம் எப்படி, அரைகுற தூக்கம் எப்படி, தூங்காமல் புரண்டுட்டு இருக்கிறது எப்படி, எப்போல்லாம் நம்ம எழும்புகிறோம், இது எல்லாத்தையுமே அது என்னச்சுன்னா டிடெக்ட் பண்ணிடும். இட் டிரான்ஸ்லேட்ஸ் ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் இன்டு ஸ்லீப் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்முடைய கை கால்களுடைய அசைவை வச்சு நம்ம தூக்கத்தோடைய ஆழ்நிலை அதெல்லாம் அது சொல்லிடும். தோ இட் இஸ் அ யூஸ்ஃபுல் கைட், இட் இஸ் நாட் ஆஸ் அக்யூரேட் ஆஸ் polysomnography, which is used by the experts to measure sleep in a lab and also monitor brain activity. ஸோ இந்த பாலிசோம்னோகிராஃபி மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக இது மெஷர் பண்ணாட்டா கூட அது நம்மளை ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ தூங்குறோம்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இந்த பாலிசோம்னோகிராஃபிங்கிறது சில நோயாளிகளுக்கு இந்த மாதிரி உடம்புல ஒயராக மாட்டி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு 24 hours அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், எவ்வளோ தூங்குறாங்க எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக அது இருந்துச்சுன்னா ரிசல்ட் காட்டிடும். ஸோ பாலிசோம்னோகிராஃபி பெர்ஃபெக்டாக ரிசல்ட் காட்டும். ஆனால் நம்ம வாட்ச் மாதிரி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் ஓரளவுக்கு அது காட்டும். ஸோ இந்த பாலிசோம்னோகிராஃபி தூக்கத்தையும் காட்டும், நம்முடைய மூளையுடைய இயக்க நிலையை அது காட்டும். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கிங். வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் requires the uses physiological details such as their weight, height, gender to gather accurate data. ஸோ இந்த வியரபிள் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் நம்ம கையில் வாட்ச் மாதிரி கட்டியிருப்போம், அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டியிருந்தோன்னா, அந்த செல்ஃபோன்லாம் வச்சுருந்தோன்னா அதில் நம்மளுடைய வெயிட்டு, நம்ம ஆனா பெண்ணா, நம்மளுடைய ஹைட் என்ன எல்லாம் அது நம்ம முதல்ல நம்ம கொடுக்கணும். There are numerous sensors added to a tracker, but motion sensors are the most commonly used sensor to determine body movements. நிறைய சென்சார் இருக்குது நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்கு. மோஷன் நம்ம மூமெண்ட்டை சென்சார் பண்ணுறதுக்குலாம் மெஷின்ஸ் இருக்குது. நம்ம உடம்பை எப்படிலாம் வளைக்கிறோம் அசைக்கிறோம் என்பதை கூட அது காட்டிடும். Wearable trackers continuously sense the movement
of the body on a 3-axis accelerometer. So இதான் 3-axis accelerometer உடைய பிக்சர். இது நம்ம x-axis, y-axis, z-axisல எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அது காட்டிடும். The data is recorded throughout since the time it is on and powered up. It enables the tracker to trace if the individual is walking forward, running fast or even standing still. So நடக்கிறோமா ஓடுறோமா நிற்கிறோமா எல்லாத்தையும் அது சொல்லும், அது ரெக்கார்ட் பண்ணிடும். The collected data is stored in the tracker for further processing. அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் அது ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது மொத்தமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடும். Processing occurs when the data is transferred to the software associated with the fitness tracker on the smartphone or laptop with which it is synced. ஸோ இந்த லேப்டாப்பில் நம்ம இணைச்சிருக்கலாம் அல்லது ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம அந்த ஆப்பை நம்ம வச்சுருந்துக்கலாம். ஸோ இங்கே டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ஆப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ அது இருந்துச்சுன்னா அது சொல்லிடும், ஆன்சரை சொல்லிடும். The data collected is later run through a personalized algorithm. This makes it possible for the software to detect what the different movements recorded actually imply. ஸோ நம்ம டேட்டாவை ஒவ்வொரு செகண்டும் கலெக்ட் பண்ணி அது கேல்குலேஷன் போட்டு அல்காரிதம் மூலமாக கேல்குலேஷன் போட்டு அதுவே நம்ம நின்னோமா நடந்தோமா எந்த டைமில் நம்ம நடந்தோம் எவ்வளோ தூரம் போனோம் எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆச்சு இது எல்லாத்தையும் என்னச்சுன்னா அது ஆப்பில் சொல்லிடும். It categorizes the movements into different activities and then generates more information based on these details. These are usually stored under different headings in the fitness tracker app. ஸோ இந்த படத்தில் இருக்கிறது வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஆப். நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தோம் எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் ஆகிருக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக பிக்சர் போட்டு காட்டிடும். The app gives details such as how many steps have been taken, the speed and pace of the individual and even the number of calories likely to have been burnt. எவ்வளோ தூரம் நடந்தோம் என்ன திசையில் போனோம் கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆகிருக்குது எல்லாம் சொல்லிடும். In this way fitness trackers help an individual in self monitoring their activities. ஸோ நாமே டெய்லி நினச்சலாம் நம்ம இவ்வளோ தூரம் நடந்திருக்கோம் இவ்வளோ கலோரிஸ் போயிருக்குன்னு சொல்லி நாமே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் மெஷர்ஸ் மோஷன், எவ்வளோ வேகமாக போகிறோங்கிறது கூட நம்ம நினச்ச முடியும் இப்போ வர ட்ராக்கர்ஸில் இருக்குது. Most of today's wearable trackers come with a 3-axis accelerometer to track movement in every direction and some come with a gyroscope too to measure orientation and rotation. ஸோ கைரோஸ்கோப் அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இப்போ உள்ள ட்ராக்கர்ஸ்லாம் நினச்சது வருது. நம்ம எந்த டைரக்ஷனில் எப்படி மூவ் பண்ணுறோம் எல்லாத்தையும் அது சொல்லிடுது. The data collected is then converted into steps and activity and form and from there into calories and sleep quality. Then there is the altimeter that can measure your altitude. The information is collected to create an overall reading. நம்ம எவ்வளோ உயரம் ஏறணும் இறங்கணும் எல்லாத்தையும் கூட சொல்லிடும். Most trackers like Jawbone UP3 have temperature sensors and a bioimpedance sensor alongside the familiar accelerometer that is already mentioned. Jawbone UP3 அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதான் அந்த மேலே உள்ள படமாக இருக்குது. அதில் உள்ள பார்த்தீங்கன்னா காப்பர் கோட்டட் மிஷின்ஸ் இருக்குது. இந்த காப்பர் கோட்டட் சென்சார்ஸ் அது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பாடி டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லி நினச்சலாம் நாம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஸோ இந்த பயோ இம்பிடன்ஸ் சென்சாருங்கிற பிக்சர் கீழே இருக்குது. The sensors measure the acceleration, frequency, duration, intensity and patterns of our movements. Bioimpedance sensors check the resistance of the skin to a tiny electric current and the 4 electrodes on the inside of the UP3 fitness trackers are clearly visible. Other wearables such as the Fitbit Charge 2 use optical sensors to shine a light on the skin and measure the pulse through it. Fitbit Charge 2 அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது என்ன சொன்னால் நம்ம தோலுக்கு மேலே நம்ம வாட்ச் மாதிரி கட்டியிருப்போம். இதுலேருந்து ஒரு சின்ன லைட்டை அனுப்பி நம்மளுடைய ரத்த நாளங்களில் எவ்வளோ தூரம் ரத்தம் போகுது எவ்வளோ பல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி என்ன சொல்லலாம் அது ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். The light illuminates capillaries, then a sensor measures the rate at which blood is being pumped. ஸோ இதெல்லாம் இந்த சோர்ஸஸ்லேருந்து தான் எடுத்துருக்குறாங்க. Glossary ஃபிட்னஸ் ட்ராக்கர்னா என்ன, ஆக்சிலரோமீட்டர், பாலிசோம்னோகிராஃபி, ஆக்டிகிராஃபி, கைரோஸ்கோப், ஆல்டிமீட்டர், பயோ இம்பிடன்ஸ் சென்சார் அப்படின்னா சொன்னால் என்ன அர்த்தங்கிறது அதில் போட்டிருக்குது. நீங்கள் அதை படிச்சுக்கிடுங்க. While listening activities, listening comprehension. Listen to the video about fitness trackers below and write a product launch for a fitness tracker. ஸோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸை பற்றி நீங்கள் நினச்சலாம் அறிஞ்சிக்கலாம். போஸ்ட் லிசனிங், ஈச் ஸ்டூடெண்ட் ஷுட் சம்மரைஸ் தி கண்டென்ட் இன் ஜஸ்ட் 2 minutes.
இப்போ நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி 3 ஆக்டிவிட்டி ABC. ஸ்பீக் இன் டர்ன்ஸ் அபவுட் த யூஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் இன் தி மாடர்ன் வேர்ல்டு. இந்த நவீன உலகத்தில் இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். டிவைட் த கிளாஸ் இன்டு 2 groups and discuss how our life will be with and without electronic fitness trackers. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் இருந்தால் இப்போ உள்ளது காலங்க எப்படி இருக்கும், இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லணும். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இன் கிரியேட்டிங் எ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை உண்டாக்குறதுக்கு இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எப்படிலாம் பயன்படுதுன்னு சொல்லலாம். ரீட் அவுட் த பேசேஜ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் லிசனிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷால் டேக் டர்ன்ஸ் ரீகாலிங் 1 bit ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி பேசேஜ். ஸோ இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இதில் ஆளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன சொல்லணும். வாட்ச் த வீடியோ அண்ட் மேக் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹவு ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் மெஷர் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டெப்ஸை எப்படி அது மெஷர் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கிளாசிஃபையிங் அண்ட் சீக்வன்சிங். ஆஃப்டர் ரீடிங் த பேசேஜ் ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் டு த கேட்டகரிஸ் மென்ஷன் பிலோ. இப்போ நம்ம ஒரு பெரிய பேராகிராஃப் பார்த்தோம். அதுலேருந்து சில வார்த்தைகளை குழப்பி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை சரி பண்ணணும். லிஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ். ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸோடைய ஒர்க்கை நீங்கள் மெஷர் பண்ணி எழுதுங்க, ஒன்றா எழுதுங்க. ஒய் ஆர் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் நாட் as காமன்லி யூஸ்ட் as அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். மற்ற எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை மாதிரி இது ஏன் ரொம்ப யூஸ் பண்ணப்பட மாட்டேங்குது அதையும் சொல்லணும். டீம் அப் த கிளாஸ் இன்டு 2 groups and discuss the given topic, advantages and disadvantages of ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ். ஸோ இந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸோடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ். இந்த வெப்சைட்டில் போங்க, காலின்ஸ் டிக்ஷனரியில் போய் பார்த்துட்டு வியரபிள், ஆக்சிலரோமீட்டர், பாலிசோம்னோகிராஃபி, டேட்டா, இல்லுமினேட் இதெல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த ஒரு குட்டி லெசன் நம்ம படித்தாச்சு. இன்னும் சில பாடங்களோடு நம்ம இந்த யூனிட்டை முடிச்சிடலாம். தேங்க்யூ.